உதயநிதியை பொறுத்தளவுக்கு சக நடிகர்களையோ அல்லது திரைத்துறையோ நசி வந்துடணுங்கிற நினைக்கிறவர் இல்ல அவரு. அதை நம்ம ரொம்ப வெளிப்படையாவே சொல்லலாம். இன்னொன்னு ரெட் ஜெயண்ட் வந்து திரைத்துறைக்கு எதிரானது. இப்ப இங்க ஒரு காலத்தில் இங்க இருந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து தயாரிப்பாளர்களுக்கு அவ்வளவு உகந்ததா இல்ல. ஏன்னா இப்ப ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அவரு கண்ட்ரோல்ல ஒரு 300-400 தியேட்டர் இருக்கும். நீங்க அவரு சொல்ற ரேட்டுக்கு இல்லாமல் நீங்க ஒரு ரேட்டு சொன்னீங்கன்னா அந்த படத்தை அவங்க புறக்கணிச்சிருவாங்க. அப்ப ரிலீஸே நீங்க பண்ண முடியாது. அப்புறம் அவங்க கொடுக்கறதுதான் கணக்கு, ஒரு வெளிப்படையான கணக்கு கிடையாது. ரெட் ஜெயண்ட் வந்த பிறகு இந்த கணக்குங்கிறது ரொம்ப வெளிப்படையா இருக்கு. ஒரு தியேட்டர்ல 100 பேர் படம் பார்த்தாங்கன்னா 100 பேர் காமிப்பாங்க அவங்க. இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. 100 பேர் பார்த்தா 50 பேர் தான் கணக்குல காமிப்பாங்க. அதெல்லாம் மாறி இருக்கு. இது திரைத்துறைக்கே தெரியும். அப்ப திரைத்துறையினர் வந்து உதயநிதி பிரஷர் கொடுத்ததுனால அவரை எதுக்கல. அவங்களுக்கு என்னன்னா விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நமக்கு பிடிச்சவர் வராரு, நாம இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அதை தாண்டி வெறுப்பு அரசியல் தான் கிடையாது.